என் புள்ள புள்ளனா பெத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய பெக்கணும். என் புள்ள என் ரத்தம் உன்னை வழி கொடுக்க போகின்ற வாடா செல்லான்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அப்பா நான் வர்றேன்னு வந்தான் பாரு. இப்படி ஒரு புள்ளி பெக்கத்துக்கு நான் தவமா இருந்திருக்கின்றான். சரி உன்னை கொண்டு சென்று நான் வழி கொடுக்க வேண்டாம். அப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு கடைசி ஆச்சப்பா, எனக்கு ஒரு கடைசி ஆச்சப்பா. நீ பிறந்த வாய் திறந்து பேசி அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எதை கேட்டாலும் இல்லை என்று நான் உரைத்தது கிடையாது. ஏனென்றால் ஒரே மகன், ஒப்பற்ற மகன், நீண்ட நாட்கள் இல்லாத குழந்தை பிறந்ததால் உன்னுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வச்சவனான. அப்படி இருக்கின்ற சமயத்தில் அப்பேற்பட்ட அன்புக்கு ஒப்பான ஒரு பிள்ளையை வழிகொடுத்து இப்போது உன்னால் இந்த உலகத்தையே ஆளப்போகும் சக்தியினை நான் பெறப்போகின்றேன். அப்படி இருக்கின்ற சமயத்தில் இறக்கின்ற தருவாயில் கடைசி ஆசைன்றல்ல, உன்னுடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுகிறேன். அப்பா என் தாய்க்கு தலைமகன் யாருப்பா? உன்னுடைய தாய்க்கு தலைச்சமுள்ள நீதான். நான் தானே. நான் சாக போறேன். நான் சாக போறதுக்கு முன்பதாக என் அம்மா இறந்தால் என்னென்ன ஈமச்சடங்கு செய்வாங்களோ அதெல்லாம் எங்க அம்மா உயிரிழக்கும் போதே செஞ்சிடப்பா. ஆசவும் நீ வச்சதுக்கு அடிச்சை அடியும் இந்த நெஞ்சும் பொறிக்க
உன்னை சித்திரவதை செய்தாலும் அழைக்க மறுக்கின்றாய். வரா முடியாதுப்பா. ஓ, ஆனால் நீ செல்வதற்கு முன்பதாக உன் மீது உயிரினும் மேலாக இருக்கின்றாளே உன்னுடைய தாயை அவளுடைய சிரத்தை கொய்தருகின்றேன். அவள் துடி துடித்து இறப்பதை பார்த்து ரசித்து விட்டு அப்புறம் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அப்பா பலிவிடும் ஒத்துக்கிறப்பா. என்னடா புள்ள புள்ளனா பெற்றாலும் இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய பெக்கணும். என் புள்ள என் ரத்தம் உன்னை வழி கொடுக்க போகின்ற வாடா செல்லான்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அப்பா நான் வர்றேன்னு வந்தான் பாரு. இப்படி ஒரு புள்ளி பெக்கத்துக்கு நான் தவமா இருந்திருக்கின்றான். சரி, உன்னை கொண்டு சென்று நான் வழி கொடுக்க வேண்டாம். அப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு கடைசி ஆச்சப்பா. எனக்கு ஒரு கடைசி ஆச்சப்பா. நீ பிறந்து வாய்த்திறந்து பேசி அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எதை கேட்டாலும் இல்லை என்று நான் உரைத்தது கிடையாது. ஏனென்றால் ஒரே மகன், ஒப்பற்ற மகன், நீண்ட நாட்கள் இல்லாத குழந்தை பிறந்ததால் உன்னுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வச்சவனான. அப்படி இருக்கின்ற சமயத்தில் அப்பேற்பட்ட அன்புக்கு ஒப்பான ஒரு பிள்ளையை பலி கொடுத்து இப்போது உன்னால் இந்த உலகத்தையே ஆளப்போகும் சக்தியினை நான் பெறப்போகிறேன். அப்படி இருக்கின்ற சமயத்தை இறக்கின்ற தருவாயில் கடைசி ஆசைன்றதா உன்னுடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுகிறேன். அப்பா என் தாய்க்கு தலைமகன் யாருப்பா? உன்னுடைய தாய்க்கு தலைச்சமுள்ள நீதான். நான் தானே. நான் சாக போறேன். நான் சாக போறதுக்கு முன்பதாக என் அம்மா இறந்தால் என்னென்ன ஈமச்சடங்கு செய்வாங்களோ அதெல்லாம் எங்க அம்மா உயிரிழக்கும் போதே செஞ்சிடறப்பா. விளையாட்டுத்தனம் மாறாதவன், பகுத்தறிவு என்பது கிடையாது. விளையாட்டு பருவம் இல்லையா? விளையாட்டு பருவத்தை சேர்ந்த குழந்தைகள் என்ன கேட்பாங்க? விளையாட்டு பொருள் ஏதாவது இல்ல தின்பண்டம் தான் கேட்பாங்க. நீங்கள் உரைத்த விளையாட நான் பலிவிடம் வர வேண்டுமே ஆனால் என்னுடைய கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். அப்படி செய்தீர்களே ஆனால் பலிபீடம் நான் வருகின்றேன். எதுவா இருந்தாலும் விளையாட்டு பொருளை கேட்பான்னு பார்த்தா கேட்டா மத்தியா? அப்பா என்னுடைய தாய்க்கு தலைச்சமில்ல நான் தான். எனக்கு பிறகு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அது தலைச்சம் குழந்தைக்கு ஈடாகாது. ஆகையால் என்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய ஈமகாரியங்களை நான் செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டா பெரியவங்க சொல்லுவாங்க, தாய்க்கு தலை பிள்ளை கொல்லி போடணும், தகப்பனுக்கு கடை புள்ள கொல்லி போடணும். ஏன் தெரியுமா? முதல்ல சொன்ன மத்தியா, பெண்ணாக பிறப்பது ஒரு புண்ணிய ஜென்மம். அப்படி பிறந்து வளர்ந்து திருமணம் ஆகி சில நாட்களிலே ஆணும் பெண்ணும் இல்லற வாய்க்கிலே இணைந்து ஒரு கருவாகப்பட்டதை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து 10 மாதம் 300 நாட்கள் சுமந்து வழிநோக தன்னுடைய உறுப்பு என்று சொல்லும்படியான யோனியின் வழியாக பெற்றெடுத்து விட்டால் அவ கொஞ்சம் நிம்மதியா இந்த உலகத்துல வாழலாம்பா. பாவப்பட்டவங்க சில பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, சொல்ல முடியாது. அந்த குழந்தை என்ன பாவத்தை பண்ணிச்சே தெரியாது. சில காலங்கள் குழந்தை நம்ம தள்ளி போகலாம். அப்படி குழந்தை இல்லாத பெண்கள் 1 2 இந்த ஊர்ல இருந்துச்சு, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவர்கள் படக்கூடிய வேதனை இருக்குது பத்தியா? எப்பேற்பட்ட வேதனை தெரியுமா? அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே வரும், 2 பேரும் வையா போவாங்க. சும்மா தான் ஊதாரி நான் ஊரை சுத்துறவங்களா இருப்பாங்க. சும்மா போகும்போது அந்த குழந்தை வெளியே வந்த போதும் போகும்போது மலடி எதிரில வந்துட்டாலே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி மலடி என்ற ஒரு வார்த்தை உரைத்த உடனே அந்த பெண்ணின் மனதில் எப்படிப்பட்ட வழியை கொடுக்கும் தெரியுமா? ஒரு தேல் கொட்டினா எப்படி கொடையும்?
வலி இருக்குங்க. உயிரே போற மாதிரியே சிவுன்னு கோடியும். வலி அதிகமா இருக்கும். ஒரு தேல் கொட்டினாலும் இப்படிப்பட்ட வலி இருக்குது இல்லையா? வலி இருக்குது இல்லையா? 1000 தேள்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டினால் எப்படிப்பட்ட வலி இருக்கும்? இருக்குமோ? உயிரே போயிடும். போயிடும். அப்பேற்பட்ட வலியை கொடுக்குமாம் ஒரு குழந்தை இல்லாத பெண்ணை பார்த்து மலடி அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லக்கூடிய வார்த்தை. அப்பேற்பட்ட வலியை போக்கி சுகத்தை கொடுப்பது எதுவென்றால் என்றால் 10 மாதம் சுமந்து தன்னுடைய கருவிலே ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கின்றார் அல்லவா? ஆமாங்க. முதல்ல பிறகுது பாரு ஒரு குழந்தை. முதல் குழந்தை. அந்த குழந்தை தான் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு மலடி என்ற அவப்பெயரை நீக்கி தாய்மை என்ற பட்டத்தை கொடுப்பது. ஆமாங்க. ஒரு அப்பனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு நான் அப்பன் ஆயிட்டேன் அப்பன் ஆயிட்டேன். அப்படி என்று ஒரு கௌரவத்தை கொடுத்து எதுன்னு கேட்டா முதல்ல பிறக்கிற குழந்தை தான். முதல் குழந்தை. அதனாலதான் பெண்களுக்கு முதல் பிரசவம் என்பது மறு ஜென்மன்னுவாங்க. ஆமாங்க. அதனாலதான் பொதுவாவே எந்த வீடா இருந்தாலும் சரி மூத்த புள்ள மேல கண்டிப்பா பாசம் அதிகமா இருக்குயா. அப்படியா? ஏன் எதுக்கு? எதுக்கு? முதல்ல தன்னை அப்பான்னு கூப்பிட பிறந்த குழந்தை அது. அப்படியா? முதல்ல தாய் என்ற பட்டத்தை கொடுத்த குழந்தை அது. அதனாலதான் பொதுவாவே எல்லா வீட்லயுமே மூத்த குழந்தை மேல பாசம் இருக்கும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் அப்பா எனக்கு பிறகு எத்தனை குழந்தைகள் இந்த உலகத்தில் இந்த என்னுடைய தாயின் வயிற்றிலே பிறந்தாலும் அது என்ன எனக்கு ஈடாகாது. ஆகையால் என்னுடைய தாய் இறக்கவில்லை, ஆனால் நான் இறக்கப் போகின்றேன். நான் இறப்பதற்கு முன்பதாக உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய தாயை பிணமாக நினைத்து அவளை அமர வைத்து அவள் இறந்த பிறகு என்னென்ன ஈமகாரியங்களை நான் செய்வேனோ இவ இணைக்கவே அவள் உயிரோடு இருக்கும்போது நான் செய்ய வேண்டும். அதை செய்த பிறகு பலிபீடம் வருகின்றேன் என்று அவன் உரைத்து விட்டான். என்னதான் இருந்தாலும் அவனுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும் சொல்லிட்டல்ல. என்னுடைய மகன் ஈமகாரியங்கள் செய்வதற்கு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அனைத்தையும் கொண்டு பிறகு நான் வந்து பாக்கிறேன். இந்த பாவி நான் சின்ன பிள்ளை நினைச்சு வளர்த்து தப்ப நானு. என் பிள்ளைக்கு ஒண்ணு தெரியாத பிள்ளை இந்த பாவி நான் நினைச்சிருந்தப்பா. இன்னைக்கு உன சின்ன பிள்ளை நினைச்சுட்டேன்டா பாவி, நான் சின்ன பிள்ளைன்னு. இன்னைக்கு நான் சின்ன பிள்ளை நினைச்சுட்டேன்டா பாவிங்கோ சின்ன. இன்னைக்கு அம்மா செத்த நானா எனக்கு கொடை வடிக்கும் புள்ளனை எப்படி கொல்லி வைக்கும் புள்ளனி கொல்லி. எனக்கு தாய் செத்தலனா என் தாய்க்கு தலையான புள்ள கொடை வடிக்கும் கொல்லி வைக்கும் கொடை வடிக்கும். எனக்கு அப்பங்கார செத்தலனா எனக்கு கடுகோட்டி புள்ள கொடை வடிக்கப்ப எனக்கு தப்பாவிக்கு கொடை வடிக்கும் புள்ளடா. எனக்கு 1000 பொண்ணு புள்ள பிறந்த கூட எனக்கு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு எனக்கு தலைச்சேன் புள்ளப்பா. எனக்கு ஆத்தாளுக்கு அப்பனுக்கா எனக்கு தலைச்ச புள்ளனா பாசண்டா. ஒரு பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் எத்தனை நான் சுட்டுறான்னு எங்களை பாக்குற ஊர் உலகம் முன்னாடியா. எனக்கு நீ அப்பன் கொரிய தீர்த்த பிள்ளை, எனக்கு நீ ஆத்தா கொரிய தீர்த்த பிள்ளையம்மா இல்லாத பிள்ளை. ஆத்தாளுக்கு அப்பனுக்கு தலைச்சம் பிள்ளைன்னா அப்பாசம். எனக்கு அப்பா எல்லாம் கட்டி விட, எனக்கு புருஷன் சரியில்லை கட்டி கூட. அப்பா அத்தா இருக்கிறானு தப்பாவி நாட்டி போய்க்கலானா. எனக்கு அப்பனும் இல்லடா எனக்கு அத்தாலும். எனக்கு அப்பா அத்தால நானே தப்பாங்க. எனக்கு அப்பா இல்ல கட்டி கூட. அண்ணா தம்பி ஆண்டி போய்க்கலடா அப்பாவி நாண்டி. எனக்கு அண்ணனோ இல்லடா எப்ப எனக்கு அப்பனோ. எனக்கு அக்கா தங்கச்சி இல்லதான அப்பாவிடா. எனக்கு அம்மன ஓரியா பொறுத்து தெண்டமன ஓரியா. எனக்கு யாரும் இல்லாத அப்பாவி தனி மாதிரி அம்மா. அப்பா எனக்கு அப்பாதி இல்ல அப்பாவி போனேன் கேப்ப நானே. இன்னைக்கு யாரும் வேண்டாம இன்னைக்கு பாவி நாங்க கேட்டால எப்ப பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைச்சு வளர்த்த பாவியா. எப்படி உன மருந்து தப்பாவினா வாயிடு நம்ம யாரு அது தப்பாவியான தப்பாவிய. இன்னைக்கு கருவில கலந்திருக்க கூடாது கண்ணாட ராஜா மாறு.
எனக்கு யாரிடம் இந்த பாவின வாழப்போற தெரியலப்ப நானே எனக்கு எப்படி இந்த பாவின வாழப்போரு அம்மா 10 மாதம் நான் சுமந்தி எனக்கு பெற்றெடுத்த என் மகனே அம்மளுக்கு பெத்த வகையில் எரியூதடா மகனே உன்னை பெத்த வகையில் எரியூதடா மகனே பெத்த வகையில் எரியும் விளையாடி விட்டான் கோலம் வரவி தெய்வமே எட்டடிக்கு மாளிகையில் எச்சிவத்தையில் தலைவள் எட்டி சென்றானடா
போறீங்க அம்மா 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 அத்தி மாசோ என்ன சுமந்து பெத்தியடிக்க அம்மா வாசத்துக்கு முன்னாடி ஓரத்தை எல்லாம் பாராட்டு ஜீவனத்தை அம்மா வாசத்துக்கு முன்னாடி பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சொன்னாள். ஊரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்னைக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அன்னைக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அத்தி மாசோ என்ன சுமந்து பெத்தியடிக்க அம்மா வாசத்துக்கு முன்னாடி ஓரத்தை எல்லாம் பாராட்டு ஜீவனத்தை அம்மா வாசத்துக்கு முன்னாடி ஆள்காட்டி வெள்ளப்புடிச்சு அக்கா சொல்லி கொடுத்த அன்னாட குழை குடிச்சு வெள்ளச்சோறு பொங்கி அம்மா உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருடிரும் சும்மா ஆராரிராரோ 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 ஆரிராரிராரோ ஆராரிராரோ கொலைகார